Hello, I'm Dr. Paulus D. Prakash, MS General Surgeon. In the case of mucocele, our family surgeon first பார்ப்பார். பின்னால் அந்த பேஷண்ட்டுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் will give the details of the gallbladder, bile duct and the stones lodged in the correct place. அதை அந்த அல்ட்ராசவுண்ட் இவாலுவேஷன் செய்யும். அந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணதற்கு பின்னால் ஹைடா ஸ்கேன், கோலிசிட்டிகிராஃபி, அது எவ்வாறு பைல் உண்டாகிறது அதை பற்றி செக் செய்யும். பின்னால் எண்டோஸ்கோபிக் ரீட்ரோகிரேட் கொலஞ்சியோ பேங்க்ரியோட்டோகிராஃபி என்ற ஸ்பெஷலைஸ்டு டெஸ்ட், மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் கொலஞ்சியோ பேங்க்ரியாட்டிக் டெஸ்ட் அவரும் சோதனை பண்ணலாம். மேலும் பிளட் டெஸ்ட், அதில் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், பிலிருபின், பிலிவர்டின், பைல் சால்ட் அண்ட் யூரின் எக்ஸாமினேஷன் அவ்வாறு செய்யலாம். அவ்வாறு பல சோதனைகள் செய்து அந்த நோயை உறுதி பண்ணலாம். இந்த நேரத்திலே அந்த நோயாளிக்கு மற்ற பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதற்காக லிவர் ப்ராப்ளம்ஸ், அசோசியேட்டட் லிவர் ப்ராப்ளம்ஸ், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அதையும் சேர்த்து சோதனை பண்ணிக்கொள்ளலாம். சிலருக்கு இந்த பித்தப்பை ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக் போல் அவ்வாறு இது ஒரு குழப்பத்தை உண்டாக்கினால் இசிஜி எக்கோகார்டியோகிராம் எடுத்தும் இவ்வாறு பல சோதனைகள் பண்ணலாம். ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் ஆஃப் gallbladder ப்ராப்ளம் இஸ் gallstone. ஸோ அந்த gallstone ஏன் அவ்வாறு வருகிறது, அதற்கு என்ன காரணம் என்று மேலும் நாம் அனலைஸ் பண்ணி பார்த்தால், அந்த லிவர் செக்ரீட் பண்ணும் அந்த கொலஸ்ட்ரால் கண்டென்ட் அதிக அளவு போனால், அதாவது இன்டெஸ்டைன் அதிலிருந்து லிவருக்கு செல்லும் அந்த இரத்தத்தில் அதிக அளவு கொலஸ்ட்ரால் போனால், இல்லாவிட்டால் சிக்கிள் செல் அனிமியா என்பதில் ஆர்பிசிஸ் அதிக அளவு டேமேஜ் ஆனவுடன் பிலிருபின் அதிகம் வந்து அது லிவருக்கு போனால் லிவரால் அதன் எக்ஸ்கிரீஷன் கெப்பாசிட்டியை மெயின்டைன் பண்ண முடியாது. ஆகவே when high cholesterol in the bile concentrates and stores it and minimum 100 times concentrates, 50 to 100 times அவர் கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது அந்த பித்தப்பைக்குள்